வணக்கம் நண்பர்களே. குருவாழ்வே குருவே துணை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி நம்பருக்கு உண்டான பலன்கள். இந்த நம்பர் நம்ம கையில வைத்திருந்தோம்னா எந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும் என்பதை நம்ம தெளிவா நம்ம எடுத்துக்கலாம். தனி மனித ஜாதகத்தை வைத்து பார்க்கலாம். நம்ம இந்த நம்பரை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இங்க அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம தெளிவா நம்மளே எடுத்துக்கலாம். அது எந்த மாதிரி எண்கள் அப்படின்ற பாத்தீங்கன்னா 76. இந்த 76 எந்த மாதிரி விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வரும் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம சொல்றோம். இப்ப இந்த 76 என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய், அதாவது வாக்குவாதங்கள் அதிகமாக, அதாவது இதுல எந்த இடத்துல வருதுன்னு நம்ம முத பார்க்கணும். அதாவது ஒரு போன் நம்பராக இருந்தால் அதுல வரக்கூடிய இந்த 76 முதல் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகர் வாக்குவாதம் அதிகம் நிறைந்தவர் அப்படின்றது நம்ம தெளிவா சொல்லிடலாம். அடுத்து நம்ம தொழில் ஸ்தானம் அப்படின்ற இடத்துல 76 அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தொழில் மூலம் நமக்கு வாக்குவாதங்கள் நிறைந்து பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த நம்பர் யார் வைத்திருந்தால் அவருக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குவாதம் யாரா செய்வார்கள்? ஒரு வக்கீல் செய்வார்கள், ஒரு ஜோசியர் பேச்சின் மூலம் ஒரு வாக்குவாதங்கள் செய்து அதுல ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கி. அப்ப ஒரு ஜோசியராக இருந்தா அந்த மாதிரி ஒரு 76 அப்படின்ற நம்பர் தொழில வைத்து நம்ம செய்யும் போது அது நமக்கு வாக்குவாதங்கள் அதிகமா அதன் மூலம் நமக்கு வருமானங்கள். சரிங்களா? அடுத்து இந்த வக்கீல் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் நிறைய அவங்க வாக்குவாதத்தை வைத்துதான் அவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகத்தையும். அப்ப இந்த மாதிரி எண்களை யார் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப நார்மலாவே எல்லாருமே வைத்திருந்தால் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தொழில் ஸ்தானத்துல 76 அப்படின்ற நம்பர் இருந்தால் வாக்குவாதங்கள் அதிகமாக செய்து கொண்டே இருப்பாங்க. அது யார் வைத்திருக்கிறார்களோ அதை சார்ந்த அந்த. அப்போ ஒரு சொத்து ஸ்தானத்துல இந்த 76 வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்தின் மூலம் வாக்குவாதங்கள் அங்க நடக்கும். இது எல்லாமே அனுபவங்கள். சரிங்களா? ஏதோ சார் சொல்றாரு அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம், அனுபவ ரீதியான உண்மைகள். அப்ப சொத்து ஸ்தானத்துல 76 யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு வாக்குவாதங்கள் மூலமாகத்தான் அவர்கள் சொத்தை வாங்கக்கூடிய சூழலை இங்க உருவாக்கிறோம். சரிங்களா? அப்ப டோட்டல் 76 அப்படின்ற நம்பர் வைத்திருந்தால் அவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய எண்களையும் நம்ம பார்க்க வேண்டும். உள்ளே இருக்கக்கூடிய எண்கள் எல்லா நம்பரும் நல்லாவே இருக்கு சார், டோட்டல் 76 வந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்த பிறகு அங்க வாக்குவாதத்தின் மூலம் அவர்களுக்கு வளர்ச்சியை உண்டாகும். அப்ப 76 அப்படின்ற நம்பர் நம்ம குடும்பத்துல வந்துருச்சு அப்படின்னாக்கும் அந்த குடும்பத்துல நம்ம பேசினாலே அங்க பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். பேசுனா பிரச்சனை, வாயை திறந்தாலே அங்க பிரச்சனை, நாக்குல சனி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அங்க இருக்கும். அப்ப இந்த 76 எந்த இடத்தில் வருகிறதோ அதை சார்ந்த பிரச்சனை நீங்க சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஒரு வண்டி எண்கள்ல நம்ம 76 வந்துருச்சு சார், 76 76 டோட்டல் 26, 76 76 டோட்டல் 26. அப்ப அந்த நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்? முதல் ஓனர். அப்ப வாக்குவாதங்கள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்குமா? அவர் எங்க போனாலும் அந்த வண்டியை எடுத்துட்டு போனா வாக்குவாதம் இல்லாம அங்க நடக்காது. இதெல்லாம் நம்ம ஃபேன்சி நம்பர்னே எடுத்திருப்பாங்க. அந்த ஃபேன்சி நம்பர் அப்படின்னு எடுத்தாலும் அங்க வாக்குவாதங்கள் நிறைந்து இருக்கும். வாக்குவாதம் பண்ணிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம வாங்க போறோம் அப்படின்னாலே அது வாக்குவாதத்தின் மூலமாக நடக்கும். அப்ப அந்த 76 நம்ம பயன்படுத்துவதை கொஞ்சம் யார் பயன்படுத்தினால் சிறப்பு என்பதை நம்ம இப்பதான் சொன்னோம். அப்ப அந்த மாதிரி நம்ம மாற்றி பயன்படுத்த வேண்டும். ஒரு ஜோதிடராக இருந்தால், ஒரு வக்கீலாக இருந்தால் நம்ம 76 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தணும். அதுவே நார்மலான ஒரு நம்பர், ஒரு இன்ஜினியராக இருக்கும், ஒரு டாக்டராக இருக்கும், இந்த மாதிரி ஆட்கள் இந்த 76 பயன்படுத்தினா
தேவையில்லாத வாக்குவாதத்தை சந்திக்க வேண்டிய சூழலை உருவாகும். அப்போ ஒரு பாஸ்வேர்ட்ல நம்ம 76 76 அப்படின்ற 76 நம்ம ஆட் பண்ணி ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல அந்த வருஷத்தை 76 அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க. அப்ப அந்த 76 அப்படின்ற நம்பர்களை மென்ஷன் பண்ணும்போது அந்த 76 அந்த பணம் எடுத்தால் அங்க வாக்குவாதத்தின் மூலம் அங்க செலவுகளை கொண்டு போய் நிறுத்தும். அப்ப இந்த 76 அப்படின்ற நம்பரை கொஞ்சம் நம்ம யாரால் பயன்படுத்தினா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம எடுக்கும் போது இன்னும் தெளிவான பலன்களை நம்ம எடுக்க முடியும். ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்து இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா, இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா அப்படின்ற விஷயத்தை தயவு செய்து கேட்க வேண்டாம். ஒரு நம்பர்ல நீங்க 1ல இருந்து 100 வரைக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது. அதாவது ஒரு போன் நம்பராக இருக்கட்டும், வண்டி எண்ணாக இருக்கட்டும், ஒரு பெயராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டணும். கூட்டி நம்ம ஒற்றை இலக்க எண்களாக நம்ம எப்பயுமே மாற்றக்கூடாது. ஒரு நம்பர் ஒரு தரம் கூட்டம், 10 நம்பர் ஒரு தரம் கூட்டம் அப்படின்னா கூட்டி வரக்கூடிய எண்களை மட்டுமே பலன்களை எடுக்க வேண்டும். அப்பதான் அந்த நம்பர் நமக்கு வேலை செய்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள தெரியும். அப்ப ஒரு பெயர் வைத்திருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த பெயர்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர்களை நீங்க போட்டு நியமகாலத்து பிரகாரம் போட்டு டோட்டல் பாத்தீங்கன்னாக்கும் என்ன நம்பர் வருகிறது அந்த நம்பர் தான் உங்களுக்கு பேசும். நீங்க கூட்டி ஒற்றை இலக்க எண்களாக நம்ம கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். அதுவரை உங்கள் திருப்பூரிலிருந்து ராஜலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.